அவ்வளவு சுலபம் அல்ல இயேசுவை பின்பற்றுவது. நிலை வாழ்விற்குள்ளே நுழைவது என்றால் அவ்வளவு சுலபம் அல்ல. சில சடங்குகளை வைத்துக்கொண்டு, சில கோட்பாடுகளை மனதிலே வைத்துக்கொண்டு நம்முடைய விருப்பத்திற்கு நடந்து சென்றால் அந்த பயணம் நிலை வாழ்வில் முடியாது. பெற்றோர்களை, கணவனை, மனைவியை, பிள்ளைகளை கடவுளை விட அதிகம் நேசிக்கிறவர்கள் நம்மிடம் இல்லையா? கிறிஸ்தவர் அல்லாதவர்களை நம்முடைய பிள்ளைகள் லவ் பண்ணுகிறார்கள். அப்படியே அவனவனுடைய நிலையிலே வைத்துக்கொண்டு வாழ ஆரம்பிக்கிறார்கள். லிவிங் டுகெதர். அப்படியே வாழ்ந்து விட்டு அப்புறம் தாறுமாறு மந்திரிக்கிறாங்களாம். மந்திரிச்ச பின்னால அவங்க இருந்த நிலையிலிருந்து எந்திரிக்கிறதே இல்லை. அதை பெற்றோர்கள் அப்படியே என் பிள்ளை என்ன பண்றது, விரும்பிட்டான், என்ன பண்றது, நீ வளர்த்த விதம் அப்படி, நீ கடவுளுக்கு முதன்மை இடத்தை கொடுத்து வளர்க்கவில்லை, குடும்பத்தில் ஜபத்தில் உட்கார வைக்கல, அவன் உட்காந்து செல்போனில் நோண்டிக்கிட்டு இருக்கிறவனை எழுந்திரிக்க சொல்லலை, அதை விட்டு வைக்க சொல்லலை, உன்னிடம் கண்டிப்பு இல்லை. காரணம் என்னன்னா உன்னுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு பயம் இல்லை. குருக்கள் அதை போதிக்கிறது இல்லை. பாவத்தை பத்தியே சொல்றது இல்லையா இன்னைக்கு? ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். கைவிட மாட்டாரு, இரக்கம் உள்ளவரு, மன்னிக்கிறாரு, என்ன செய்தாலும் தண்டிக்க மாட்டாரு, நரகம் கூட இல்லை, இதெல்லாம் சொல்றவங்க இன்றைக்கு இருக்கிறார்கள். ஏன் கண்டிக்க மாட்ட? பெற்றோர்களுக்குரிய கண்டிப்போடு ஏன் பிள்ளைகளை நடத்தல? அது காலம் வேற ஃபாதர். நீங்கள்லாம் 70 வயசை தாண்டினவங்க, உங்க காலம் வேற, இந்த காலம் வேற. ஏன் சோறு தானே சாப்பிட்ற? சோறு தானே சாப்பிட்ற. அந்த காலத்துல சோறு சாப்பிட்டு இந்த காலத்துல சோறு சாப்பிட்ற. காலால தானே நடக்கிற. கல்ச்சர் உருவாக்கணுமே யாரு? நீ தானே. வேதத்தை உருவாக்கணுமே நீ இல்லை, அது கடவுள். கடவுள் மாறி போயிட்டாரா? கல்ச்சருக்கு தக்க மாதிரி மாறி போயிடுறாரா? பிரின்சிபல் மாறி போயிடுமா? பிஹேவியர் மாறி போகும். பிரின்சிபல் மாறுமா? கேரக்டர் மாறி போயிடுமா? பிஹேவியர் மாறும், பாலிசி மாறும், கேரக்டர் மாறுமா? இயேசு மாறி போய் விடுகிறாரா? நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தெய்வ பயம் மாறக்கூடாது. பிள்ளைகளை கண்டித்து வளர்ப்பது, சிறு குழந்தையிலிருந்து வளர்ப்பது. எத்தனை குடும்பத்துல இன்றைக்கு செல்போன் கொடுக்காம வளர்க்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். தினந்தோறும் திருப்பலியில் பங்கெடுக்கிற குடும்பங்கள் இருக்கின்றன.